இந்த ஒரு ஸ்டாக்க பத்தி நான் ரூ. 10க்கும் குறைவான பங்குன்னு பேச ஆரம்பிச்சு, இன்னைக்கு ரூ. 50க்கும் குறைவான பங்குன்னு பேசிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக்கோட பிசினஸ் என்ன? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் என்ன? ஃபண்டமெண்டல் என்ன? குயிக்கா பேசலாமா? ஆக்சுவலி நான் அப்பப்ப லைஃப் டைம் ஹை ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பத்தி பேசுவேன். அனலைஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஸ்விங் ஸ்டாக்குக்கு அது செட் ஆகுமா அப்படின்னு பார்ப்பேன். அந்த வகையில சவுத் இந்தியன் பேங்க் உடைய ரேட் 45.7 அண்ட் இந்த ஸ்டாக் 11,976 கோடி மார்க்கெட் கேபிட்டலோட 49 அப்படிங்கிற 52 வீக்கா ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து நான் பார்த்து இந்த ஸ்டாக்க கவனிச்சதுக்கு ரீசன் ஹை டிவிடெண்ட் ஈல்டு பிலோ ஒரு பென்னி ஸ்டாக்கா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. 2010ல 40 பைசா 50 பைசான்னு வருஷம் வருஷம் இவங்களுடைய டிவிடெண்ட் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டட் டு இம்ப்ரூவ். அண்ட் இந்த ஸ்டாக்ல ஹைலைட் என்ன தெரியுமா? 2008ல 4 பங்குக்கு ஒரு பங்கு போனஸ், 2010ல ₹10 ஃபேஸ் வேல்யூ ₹1 ஸ்பிளிட்னு ஸ்டாக் கிவ்ஸ் a lot of number of increase improvement of stock. அண்ட் இதோட ஹோல்டிங் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்டிங் வந்து லைக் தே ஆர் இன்க்ரீசிங் ஃப்ரம் 11.46ல இருந்து நவ் எஃப்ஐஐ கிட்ட 25.39% இருக்கு. ஜிஐ கிட்ட 14.24, பப்ளிக் கிட்ட 60.36. இந்த சவுத் இந்தியன் பேங்கோட பிஇ வந்து ஜஸ்ட் 7.93. இண்டஸ்ட்ரி பிஇ 13.9. கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரி பிஇ வந்து இந்த ஸ்டாக்ல வந்து கம்மியா இருக்கு. ஒரு அண்டர் வேல்யூஷன்ல இருக்கு. புக் வேல்யூக்கு நிகரா ஸ்டாக் பிரைஸ் இருக்கு. 45 புக் வேல்யூ, ஸ்டாக் பிரைஸ் 45.7. 0.98% டிவிடெண்ட் ஈல்டோட ₹1 ஃபேஸ் வேல்யூ உள்ள இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் குவார்டர் சேல்ஸ் வந்து 2,628 கோடி. அதுல 378 கோடி லாபம் பண்ணிருக்காங்க. வருஷத்துக்கு 10,112 கோடி சேல்ஸ் பண்ணி 1,511 கோடி ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த நிறுவனத்துடைய லாஸ்ட் 3 இயர்ஸ் சேல்ஸ் growth is 11%, லாஸ்ட் 3 இயர்ஸ் ப்ராஃபிட் growth is 23%, லாஸ்ட் 3 இயர்ஸ் முதலீட்டாளருக்கு கொடுத்த லாபம் வருஷத்துக்கு 33%. ஸோ ஓவராலா சவுத் இந்தியன் பேங்க்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ஸோ இந்த ஸ்டாக் உடைய மூவ்மெண்ட் வந்து கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் ஸ்டாக் உடைய ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஒரு வருஷத்துல ஃப்ரம் த டிப் 25 அந்த ரேஞ்ச்ல இருந்து 49 ரீச் பண்ணிருக்கு. அதே நீங்க 10 இயர் டேட்டால பாத்தீங்கன்னா 2020ல ₹10க்கும் குறைவா இருந்த ஸ்டாக் இன்னைக்கு ₹50 ரேஞ்சில் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 10 இயர்ல ஸ்டாக் நமக்கு கொடுத்த லாபம், லாஸ்ட் 1 இயர்ல ஸ்டாக் நமக்கு கொடுத்த லாபம்னு ஸ்டாக்கை பிரிக்கலாம். ஸோ ஓவராலா சவுத் இந்தியன் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்ல கவனிக்க வேண்டிய வேல்யூ ஆடடான விஷயங்களா இது எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டாக், அதே சமயம் பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு growth, அதாவது ஒரு பங்குல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தானும் வளர்ந்து தன்னை சார்ந்தவங்களையும் வளர வைக்கிறது. ஸோ சவுத் இந்தியன் பேங்க்ங்கிறது ஒரு பேங்கிங் ஸ்டாக். பேங்கிங் பங்கை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அதோடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்டை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து லாஸ்ட் குவார்டரை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் குவார்டர் இந்த நிறுவனம் 2,559 கோடி சேல்ஸ் பண்ணியிருந்தது. லாஸ்ட் இயர் 2,362 கோடி. லாஸ்ட் இயரையும் லாஸ்ட் குவார்டரையும் கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூல நல்ல மூவ். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இன்ட்ரெஸ்ட் இன்கம் நிறைய வருது. லாபம் இவங்களோட நிறுவனத்துடைய லாபம் 351 crore 322 crore இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதோட இபிஎஸ் நல்லாவே அதிகரிச்சிருக்கு. முக்கியமா எந்த ஒரு பேங்க் ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அந்த பேங்க் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த பேங்கோட என்பிஏ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டாக்கோட கிராஸ் என்பிஏ 1.38 ஆகும், நெட் என்பிஏ 1.26 ஆகவும் இருக்கு. எந்த ஒரு நான் பேங்கிங் ஸ்டாக்ஸ் பேங்க் ஸ்டாக்ஸ் போயிட்டீங்கன்னா என்பிஏ நெட் என்பிஏ ஷுட் பிலோ 1. ஸோ இவங்க 1.85%ல இருந்தாங்க 2023ல. ஒவ்வொரு குவார்டரா படிப்படியா குறைஞ்சு இப்ப 0.26%ஆ இருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டாக்ல நான் ஹைலைட்டடா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நான் அகைன் சொல்றேன், ஒரு ஸ்டாக்க சும்மா பிளைண்டா அப்படிங்கறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ப்ராப்பர் அனலைஸ். இந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் பாருங்களேன்,
எந்த அளவுக்கு ஒரு கிராஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. அதோட நான் சொன்ன அந்த முக்கியமான கீ பாயிண்ட் என்பிஏ எப்படி கிராஜுவலா குறைஞ்சிருக்கு பாருங்க. அதாவது வராக்கடன். எந்த ஒரு ஸ்டாக்கா இருந்தாலும் அவங்க குடுக்கக்கூடிய கடன் ப்ராப்பரான ரிட்டர்னா வருதுன்னா தான் தட் இஸ் அ கிரேட் ஃபார் ஸ்டாக்ஸ் நிறுவனம். இவங்க கொடுக்கக்கூடிய கடன் டீசென்ட்டான ஒரு ரிட்டர்ன், டீசென்ட்டான மூவ்ல ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது வளர்ச்சி. ஸோ இந்த பங்க பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.